தெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு வரும் 7 கனவுகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்ம எல்லாருக்குமே இரவு தூங்கும்போது அதிகமாக கனவு காண்றோம் இல்லைங்களா? அந்த கனவுகள் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கிறதில்ல. சில கனவுகள் ஞாபகத்தில் இருக்கும், சில கனவுகள் ஞாபகத்தில் நமக்கு இருக்காது. இந்த ஞாபகத்தில் இருக்கக்கூடிய கனவுகள் தெளிவாக ஞாபகத்தில் இருக்கும் கனவுகள் தான் பலிக்கும். தெய்வ சக்தி உள்ளவங்களுக்கு வரக்கூடிய கனவுகள், சில கனவுகள் நல்லதா இருக்கலாம், சில கனவுகள் கெட்டதா கூட இருக்கலாம். ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க. அது சொப்பன சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த கனவு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டக்கூடிய நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கும். சில கனவுகள் அப்படியே நடக்குங்க. இன்னைக்கு கனவு கண்டுட்டு நாளைக்கு நடக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் நடக்காதுங்க. சில நாட்கள் கூட அந்த கனவுகள் பலிக்கும். எவ்வளவு நாட்களில், எந்த நேரத்தில் கனவு கண்டால் எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த தெய்வ சக்தி உள்ளவங்களுக்கு வரக்கூடிய கனவு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? சில சமயம் நம்மக்கிட்ட நல்ல சக்தியும் இருக்குது, தீய சக்தியும் இருக்குது. அதே மாதிரி நல்ல சக்தியும் நம்மக்கிட்ட பேசும், தீய சக்தியும் நம்மக்கிட்ட பேசும். நல்ல சக்தி நமக்கு வர இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் சொல்லுங்க. தீய சக்தி நம்ம கனவுல பயமுறுத்தும். தெய்வ சக்தி இருக்கிறவங்களுக்கு, அதாவது நல்ல சக்தியானது நம்ம கிட்ட பேசுது அப்படின்னா அவங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொண்டவங்களாகவும் அதிகம் யோசிக்கக்கூடியவங்களாகவும் அடிக்கடி வேண்டுதல் வைக்கிறவங்க, குலதெய்வத்தோட ஆசி பெற்றவங்க, இஷ்ட தெய்வத்தோட அருள் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான அதிக அளவு கனவு வருங்க. இந்த கனவு பார்த்து நம்ம பயப்படவே தேவையில்லைங்க. நீங்க மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில திருப்தியாகவும் இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்த இது சொல்லுங்க. அதே போல இறந்து போன நம்ம முன்னோர்கள், தாய் தந்தையர் அவர்களை கனவுல கண்டாலும் அதற்கான பதட்டப்படாதீங்க. அதெல்லாம் தெய்வ அம்சம் உள்ளவங்களுக்கு, அதாவது இறை சக்தி உள்ளவங்களுக்கு தாங்க நம்மோட முன்னோர்கள் நம்முடைய கனவுல உனக்கு இந்த கஷ்டம் வரப்போகுது, நல்லது நடக்க போகுது அப்படின்னு சில வழிகளை அவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த தெய்வ சக்தி உள்ளவங்களுக்கு வரக்கூடிய கனவுகளை நம்ம ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கலாங்க. முதல் கனவு பார்த்தீங்கன்னா யானை. யானை உங்களுக்கு கனவுல வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஏதாவது பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுது. உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுங்க. ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ள தோசை எல்லாமே விலகும் அப்படிங்கிறதையும் காட்டும். உங்களுக்கு யாராவது எதிரிகள் உங்கள் மேலே கோர்ட்டில் கேஸு கொடுத்துருக்காங்கன்னா அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த எதிரிகள் எல்லாமே பலம் இழந்து போவாங்க. வெற்றி உங்களுக்கு அப்படிங்கிறதான் இதோட அறிகுறிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது உங்கள் கனவுல வரக்கூடியது கோவில் சம்மந்தப்பட்டதுங்க. அதாவது கோவில் உங்கள் கனவுல வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கனவுல கோவிலை பார்க்குறீங்க அப்படின்னா கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை பார்க்குற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னாலும், கோவிலுக்கு உள்ளே நுழையிறது மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அப்படிங்கிறது அர்த்தங்க. கோவில் கோபுரத்தை கனவுல கண்டீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் பாலடைந்த கோவில் இல்லைன்னா சிதைந்த சிற்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் கனவுல வரக்கூடாது. அந்த மாதிரி கனவுல வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் பெரிய நஷ்டம் ஏற்படுறத குறிக்கும். நல்ல அருமையான, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய கோவில், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம் இது மாதிரி நம்ம கனவுல வரணும். அதுதான் நமக்கு நல்லது. அந்த மாதிரி கனவு வந்தால் இந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதாவது கருப்புசாமி, சுடலை சாமி, முனியாண்டி மாடன், வீரன், இப்படியே காவல் தெய்வம் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பெண் தெய்வங்கள் மாரியம்மன், திரௌபதி அம்மன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த காவல் தெய்வங்கள் எல்லாமே நம்மளோட கனவுல வந்துச்சு அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னும் அந்த சாமி உங்களுக்கு கனவுல காட்டுதுங்க. அதுவே எதிர்பாராத
அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னும் காவல் தெய்வம் காட்டுது. அதே சமயம் இந்த சலங்கை ஒலி கேட்கும் பாருங்க, விடிய காலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல கூட சில சமயம் நமக்கு நேரடியாவே காட்டும். கனவுல இல்லைன்னா நேரடியாவே இது எல்லோருக்குமே கேட்காது. தெய்வ சக்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அது கேட்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. கனவுல அந்த காவல் தெய்வங்கள் நமக்கு ஏதாவது வரப்போகும் ஆபத்தை காட்டும். அதாவது நாய் துரத்துற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா அந்த பைரவர் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவர். அதே போல நாய் கடிக்கிற மாதிரி கனவு வருது அப்படின்னாலும் உங்களுக்கு வரப்போற கஷ்டத்தை, ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு அந்த தெய்வம் உணர்த்துதுங்க. அடுத்ததான் 3வது கனவு. இந்த 3வது யார் கனவுல வருவாங்கன்னா, நம்ம இறந்து போன முன்னோருங்க. நம்ம வீட்டில் இறந்து போனவங்க, அல்லைன்னா நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்மளுடைய கனவுல வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வராங்க அப்படின்னா அவங்க இறை சக்தி உள்ளவங்க அப்படின்னு அர்த்தம். இறந்து போனவங்க எங்க இறை சக்தி எங்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இறந்து போன நம்மோட முன்னோர்களும் தெய்வமா இருக்கக்கூடியவங்க தான். எல்லாருக்குமே இறந்து போனவங்க எல்லாம் கனவுல வரவே மாட்டாங்க. தெய்வ சக்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக கனவுல இறந்து போன முன்னோர்கள் வந்து போவாங்க, ஆபத்தையும் உணர்த்துவாங்கங்க. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா 4வது கனவுல வரக்கூடியது லிங்கம்ங்க. இது அவ்வளோ சீக்கிரமா யாருக்குமே வராதுங்க. உங்களுடைய கனவுல லிங்கம் கனவுல கண்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். பணமும் உங்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நல்ல காலம் வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கோவிலுங்க. நீங்கள் ஒரு கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி கனவு வருது. கனவு வருது அப்படின்னா அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதா அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த கோவிலுக்கு நீங்கள் அடுத்த நாள், அது சிவன் கோவிலாக இருந்தால் சிவன் கோவிலுக்கும், மாரியம்மன் கோவிலாக இருந்தால் மாரியம்மன் கோவிலுக்கும், அந்த கோவிலுக்கு போங்க. கோவிலில் இருந்து கொண்டு இறைவனை தரிசிக்கிறோம் அப்படிங்கிற அதை விட சிறந்த புண்ணியம் எதுவுமே இல்லைங்க. கனவுல அது மாதிரி சாமியை கும்பிடுற மாதிரி கனவு வந்தாலும் அது மிக சிறந்த கனவுங்க. இது எல்லோருக்குமே அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த கனவெல்லாம் வரதில்லை. அதுவுமே இறைவனோட திருமுகம் எல்லாம் கனவுல தெரியறது அப்படின்னா உங்களுக்கு அந்த தெய்வத்தோன் மூலமா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறத காட்டுது அப்படிங்கிறத அர்த்தங்க. கோவில்ல இருந்து கொண்டு கைகூப்பி சாமியை கும்பிடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போய் தான தர்மங்களை, அது சிவன் கோவிலாக இருந்தால் சிவன் கோவிலுக்கும், விஷ்ணுவோட கோவிலாக இருந்தால் விஷ்ணு கோவிலுக்கும், பெருமாள் கோவிலாக இருந்தால் பெருமாள் கோவிலுக்கும் போய் நீங்க தான தர்மங்களை செய்யுங்க. இப்படி நாம செய்யறது மூலமா ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் உடனே நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பப்படுதுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பாம்புங்க. உங்க கனவுல 6வதா நம்ம பார்க்க போறது பாம்பு. இந்த தெய்வ சக்தி உள்ளவங்களுக்கு தான் பாம்பு கனவுல வரும். அவங்களுக்கு தான் அடிக்கடி பாம்பு கனவுல வரும். தெய்வங்களுக்கு, எல்லா தெய்வங்களோட சிலைகளுக்கும் அருகிலையும் இந்த பாம்பு இருக்கும். முருகன், அம்மன், ரங்கநாதன் படத்தோட இருக்காரு. இதை நாக தெய்வமாக நம்ம வழிபடுறோம். ராகு கேதுவிற்கும் பாம்பாகத்தான் இருக்கிறது. அப்போ நம்மோட கனவுல பாம்பு வந்தா இறை சக்தி உள்ளவங்களுக்கு வரப்போகிற நல்லதையும் கெட்டதையும் பல்வேறு விதத்துல உணர்த்தும். திருமணம் ஆகாதவங்க பாம்பு கடிச்சு ரத்தம் வெளியே போற மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னா சீக்கிரமா திருமணம் நிகழும் அப்படிங்கிறத இந்த கனவு உங்களுக்கு உணர்த்தக்கூடியதுக்கு தான் இந்த மாதிரி வரதுக்கு காரணங்க. அடுத்த 7வது கனவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுடுகாடுங்க. கனவுல சுடுகாடு வந்தாலும் நீங்க பயப்பட வேணாங்க. இது தெய்வ சக்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சுடுகாடு கனவெல்லாம் வரும். இது ஒரு நல்ல சகுனம். அதாவது சுடுகாட்டுக்கு போற மாதிரி, சுடுகாட்டுல நாம இருக்கிற மாதிரி, சுடுகாட்டுல பிணம் எறிகிற மாதிரி இது மாதிரி கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு எல்லாம்
நீங்கள் தீர்வு காண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். சுடுகாட்டில் பிணம் எரியிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வீட்டில் ரொம்ப நாளாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னும், கிரகப்பிரவேசம், கல்யாணம் இது மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது அப்படிங்கிறதும் தெய்வம் காட்டுதுங்க. உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற போகுது அப்படிங்கிறதையும் காட்டுதுங்க. அதுவே பிணத்தை தூக்கி சென்ற மாதிரி கனவு கண்டீங்கன்னா நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த செயல், ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த செயலானது முடிவுக்கு வரும், பல நன்மைகளை அள்ளித்தரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தங்க. அதனால் இந்த சுடுகாடு, பாம்பு, ஒவ்வொரு ரூபத்தில் காட்டும் நாய், இது மாதிரி கனவுகள் எல்லாம் வந்தால் நாம் அதற்குரிய பலன் என்னன்னு பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் தெய்வசக்தி உள்ளவங்களுக்கு தான் இந்த கனவெல்லாம் வருங்க. அதே சமயம் அதிகாலையில கனவு காண்றோம் அப்படின்னா அந்த கனவு சீக்கிரமா பழிக்குங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்க. டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. எவ்வளவு நாட்கள்ல பழிக்கும் அப்படின்னு சொல்றேங்க. இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் இது சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன். சாயங்காலம் 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா 1 வருஷம் ஆகுங்க அது பழிக்கிறதுக்கு. அதே 8 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க. அதே நைட்டு தூங்கும்போது நீங்கள் 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு 1 மாதத்துக்குள்ளே பழிக்குங்க. 1 மணியிலிருந்து விடிய கால 3 மணி, அந்த 3 மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்தீங்கன்னா 10 நாட்களில் பழிக்குங்க. இதுவே இந்த 3 மணியிலேருந்து காலை 6 மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது உடனே பழிச்சிருங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே சொல்லுதுங்க. கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் அதுதாங்க. நன்றி.